வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியோடைய செகண்ட் சாப்டரான ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். த கொஷின் இஸ் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஓவம் வித் அ நீட் லேபிள்டு டயக்ராம். டெக்ஸ்ட் புக்கில் த ஆன்சர் இஸ் இன் பேஜ் நம்பர் 18. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஹியூமன் ஓவம் இஸ் நான்-கிளேடோயிக். நான்-கிளேடோயிக்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கனோடைய எக்கு வந்து ஒயிட் கலரில் வெளியில் ஷெல் ஹார்டாக இருக்குது. அந்த மாதிரி எக்குக்கு ஷெல் ஹார்டான ஷெல் இல்லாமல் சாஃப்டான ஷெல் இருந்ததுன்னா அது நான்-கிளேடோயிக். நெக்ஸ்ட்டு லெசித்தல். இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து சிக்கனோடைய எக்கில் எக் யோக் இருக்கும் எல்லோ கலரில். அந்த யோக் வந்து ரொம்ப கம்மியாக இல்லைனா அந்த யோக்கே இல்லைனா அது லெசித்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹியூமன்ஸோடைய எக்குக்கு ஷெல்லும் கிடையாது யோக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர், அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் பார்க்க முடியும். அண்ட் த செகண்ட் பாயிண்ட் இஸ் இட்ஸ் சைட்டோபிளாசம் இஸ் கால்ட் அஸ் ஊப்ளாசம். சைட்டோபிளாசம்க்கு இங்கே ஊப்ளாசம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க எக்கில் இருக்க சைட்டோபிளாசம்க்கு. And that cytoplasm contains a large nucleus. Nucleus வந்து லார்ஜாக இருக்குது, which is called as germinal vesicle. இந்த எக்கோடைய நியூக்ளியஸ்க்கு ஜெர்மினல் வெசிக்கல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சைட்டோபிளாசமோட பேர் ஊப்ளாசம், நியூக்ளியஸோட பேர் ஜெர்மினல் வெசிக்கல். நெக்ஸ்ட் பாயிண்ட், the ovum is surrounded by 3 coverings. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 3 coverings. நேம்லி அந்த 3 கவரிங்க்கு என்னென்ன பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்னர் தின் டிரான்ஸ்பரண்ட் விட்டிலைன் மெம்ப்ரேன். இன்னர் லேயர், இன்னர் கவரிங், ஃபஸ்ட்டு கவரிங் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, which is named as vitelline membrane. Next, let us see that membrane in the diagram. So this is the innermost membrane, right? So this is vitelline membrane. Next, the middle thick zona pellucida. Next, middle layer வந்து இன்னர் லேயர் மாதிரி இல்லாமல் திக்காக இருக்குது, அந்த லேயர் பேர் ஜோனா பெலுசிடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த மிடில் லேயர் விச் இஸ் ஜோனா பெலுசிடா. நெக்ஸ்ட்டு, அண்ட் த அவுட்டர் திக் கோட் ஆஃப் ஃபாலிகுலர் செல்ஸ் கால்ட் கொரோனா ரேடியேட்டா. அவுட்டர் லேயருமே திக்காக இருக்குது மிடில் லேயர் மாதிரியே. அண்ட் இட் ஹேஸ் அ கோட் ஆஃப் ஃபாலிகுலர் செல்ஸ். இந்த செல்ஸ் இங்கே ஃபுல்லாக நிறைய செல்ஸ் இருக்குல்ல, நியூரான்ஸ் மாதிரி, இந்த செல்ஸ் எல்லாம் தான் ஃபாலிகுலர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த எக்கை திக்கான கோட்டு போட்ட மாதிரி கவர் பண்ணிடுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பிட்வீன் த விட்டிலைன் மெம்ப்ரேன் அண்ட் த ஜோனா பெலுசிடா, இந்த இன்னர்மோஸ்ட் லேயருக்கும் மிடில் லேயருக்கும் நடுவில் ஒரு நேரோ பெரிவிட்டிலைன் ஸ்பேஸ் இருக்குது, ஒரு குறுகலான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் பேர் பெரிவிட்டிலைன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டயக்ராமில் இது விட்டிலைன் மெம்ப்ரேன், இது ஜோனா பெலுசிடா. இந்த 2 மெம்ப்ரேனுக்கும் நடுவில் இங்கே தண்ணி மாதிரி ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் வந்து பெரிவிட்டிலைன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி ஈஸி 5 மார்க். அண்ட் தென் இந்த டயக்ராம் ஆட் பண்ணணும், ஈஸியாக 5 மார்க்ஸ் கிடச்சிரும். இந்த நேம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இன்னர் லேயர், மிடில் லேயர், அவுட்டர் லேயர், தட்ஸ் ஆல். ஸோ எல்லா செல்லுக்கும் இருக்க மாதிரி ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியோலஸ் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, சைட்டோபிளாசம் கால்ட் அஸ் ஊப்ளாசம், கொரோனா ரேடியேட்டா, germinal vesicle. Here to like, comment, share and subscribe the channel. Thank you so much for watching.